ஜெம்மு கசர். ஜெம் என்பது ஒரு சட்டம், கசர் என்பது ஒரு சட்டம். தொழுகையில் வந்து ஜெம்மு கசர் செய்யறது. இப்போ டெய்லி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய கல்லூரிக்காண்டி அல்லது பணிகளுக்காண்டி வச்சுக்கலாமே, ஒருத்தர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தினந்தோறும் அவர் ஜெம்மு கசர் செய்யலாமா அப்படின்றத ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படி ஒரு ஜெம்மு கசர் மார்க்கத்தில் இல்லை. சரிங்களா? இந்த ஜெம் என்பது தனி சட்டம், கசர் என்பது தனி சட்டம். சரிங்களா? ஜெம்னா என்ன? சேர்த்து தொழுதல். 2 நேர தொழுகையும் ஒரே நேரத்தில் தொழுதல். குறிப்பாக துஹரை அசரையும் அல்லது மக்ரிபி இஷாவையும். இப்போ இந்த ஜெம்மு செய்வதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, மழை, கடுமையான மழை இருக்கக்கூடிய காலங்களில் ஜெம்மு செய்யலாம். பயணத்தில் இருக்கிற போது ஜெம்மு செய்யலாம். போர்க்களங்கள், அச்ச நிலைகள், அச்சமா சூழ்ந்த காலகட்டங்களில் ஜெம்மு செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா ஒரு மனிதர் நோயாளியா இருக்கிறார், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரும் ஜெம்மு செய்யலாம். இதுதான் ஜெம்மு செய்வதற்கான காரணங்கள். கசர் என்பதை பொறுத்தவரையிலும் சுருக்கி தொழுதல். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. பயணம் போனால் மட்டும்தான் கசர் செய்யும். பயணம் போனால் மட்டும்தான் கசர் செய்யுது. பயணம்ன்றது என்னது? நாம நம்முடைய ஊரை விட்டு வெளியூருக்கு செல்வது, வெளியூருக்கு போறது, அதான் பயணம். அந்த மாதிரியான பயணத்தில் நம்ம கசர் செய்யலாம். சரி, பயணம் என்பது நம்ம எது சொல்லுவோம்? இப்போ ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், அதான் பயணம். அதான பயணம். டெய்லி போயிட்டு வர்றது பயணமா? நம்ம யாராவது பயணம் சொல்லுவோமா? பயணிக்கிறோம், டிராவல் பண்றோம். ஆனா அது வந்து என்ன, பயணம் என்கிற அந்த சட்டத்தின் கீழ், அந்த காரணத்தின் கீழ் வரக்கூடிய ஒன்று அல்ல. இது நம்முடைய தேவை நிமித்தமா நம்ம நினைச்சோம் குறிப்பிட்ட தூரத்திற்கு செல்கிறோம். அதனால தான் இந்த கசருடைய அளவை பொறுத்தவரையில், தூரத்தின் அளவை பொறுத்தவரையில அதற்கு சரியான வரையறை என்பது ஒருவர் அவருடைய ஊரை தாண்டுவது என்பது சொல்றோம். கிலோமீட்டர் அல்ல. கிலோமீட்டர் என்ற கருத்து சொல்லியிருந்தாலுமே அதை பல அறிஞர்கள் நினைச்சாங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, கிலோமீட்டர் என்பது வரையறுத்து சொல்லப்பட்ட ஒன்று இல்லை. அதனால இப்போ நம்ம என்ன செய்யணும், நாம வந்து பயணமா செல்லும் போது தான் அந்த சலுகையை பயன்படுத்த முடியும். தினந்தோறும் போயிட்டு வருவது என்பது இல்லை, பயணம் இல்லை. தினந்தோறும் போயிட்டு வருவது என்பது இல்லை, பயணம் இல்லை. அப்ப அதனால என்ன செய்ய முடியாது, அன்னைக்கு நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் அப்படி நினைச்சிடும் கசர் செய்யணும். உதாரணமா ஒருத்தர் வந்து டிரைவருங்க, ஒருத்தர் டிரைவர்னு வச்சுக்கணும். அவர் டியூட்டி என்ன? காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள என்ன செய்வார், செங்கல்பட்டு அல்லது விழுப்புரமோ போயிட்டு ரிட்டர்ன் வருவார். டெய்லி போயிட்டு வருவார். இப்போ இவர் என்ன செய்யணும்? அப்போ 30 நாள் அவருக்கு அதுதான் வேலை. அப்போ அவர் என்ன செய்யணும்? 30 நாளும் கசர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி ஒரு கசர் மார்க்கத்தில் உண்டா? அப்படி ஒரு கசர் இல்லை. இல்லை, அப்படி என்பது காலம் முழுக்க ஒருவருக்கு ஒரு வணக்கத்தில் சலுகை என்பது கிடையாது. அப்போ அது உண்மையாலவே அப்போ அது அவருடைய டே டு டே லைஃப், ஒரு டே டு டே அவருடைய பணி அவருக்கு. சரிங்களா? அது அவருக்கு பழகி போயிடும். சரிதானே? இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது. இந்த வெயில் காலங்களில் நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு 10 லோடு அரிசியோ அல்லது 10 மூட்டை சிமெண்டோ ஏதாவது ஒரு கைவண்டியில் வச்சுட்டு இழுத்துட்டு போக நம்மளால முடியுமா? ரோட்ல முடியுமா? நோம்பு வச்சுட்டு அது செய்ய முடியுமா? ஒரு நாள் முடியுமா? நமக்கு முடியாது. ஆனா அதே தொழிலா செஞ்சிட்டு இருக்கிறவங்க டெய்லி அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தொழில். சரிங்களா? நமக்கு ஒரு நாளே என்ன செஞ்சிடும், நோம்பு வச்சிருந்தா நோம்பு முறிக்க வேண்டி வந்துடும். ஆனா அவங்களுக்கு அது என்னது, டே டு டே லைஃப், அது அவங்களுக்கு பழகிருச்சு. அப்ப அது மாதிரியான ஒரு விஷயமா தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர சலுகைக்குரிய ஒன்றும் அதை பார்க்கணும்.